1 தெசலோனிக்கேயர் 1. பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கனியினின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஜெபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 1 தெசலோனிக்கேயர் 1வது நிருபத்திலே 1வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய உள்ளத்தை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், மகிமையின் தேவன். ஒவ்வொருவருக்கும் நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும். ஆண்டவரே, அறியாமையினால் செய்த தவறுகள், பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மீறல்கள் யாவையும் கர்த்தர் மன்னிப்பீராக. நீர் அற்புதத்தின் தேவன், ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்துகிற கர்த்தர். நீர் நீதியுள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர் கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, முன்னோருடைய சாப கட்டுகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் கையிட்டு செய்கிற வேளையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை யாவையும் கர்த்தரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தேவன் ஆச்சரியமாய் நடத்துகிறவர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, விசேஷித்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், கண்மணி போல இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தின கர்த்தர். இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, சோர்ந்து போன ஆவியினால் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். ஆண்டவரே அப்பா, எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் பலப்பட நீர் இரக்கம் பாராட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.